வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தருமபுரியில் 61,550 மெட்ரிக் டன் தக்காளி உற்பத்தி. மாநில அளவிலான தக்காளி கருத்தரங்கில் அமைச்சர் KP அன்பழகன் தகவல். பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு குடிநீர் தேவையும் பூர்த்தியாவதால் மக்கள் மகிழ்ச்சி. போச்சம்பள்ளி அருகே 1 மணி நேரத்தில் 300 தேங்காய்களை உரித்து அசத்தும் பெண். ஆண்களுக்கு நிகராக செயலாற்றும் திறனை கண்டு பொதுமக்கள் வியப்பு. காரைக்குடியில் நடைபெற்ற முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா கோலாகலம். பூக்களை நேர்த்திக்கடனாக செலுத்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. திருப்பூரில் சர்வதேச பின்னலாடை இயந்திர கண்காட்சி தொடக்கம். 500 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்ப்பு. அரூர் அரசு மருத்துவமனையில் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கான கட்டுமான பணிகளுக்கு அமைச்சர் அன்பழகன் அடிக்கல் நாட்டினார். தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கான கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளன. இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் உயர் கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் கோட்டுப்புல்லாம்பாளையத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செவிலியர் குடியிருப்பு கட்டப்பட உள்ளது. இந்நிலையில் அதற்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அரூர் அரசு மருத்துவமனையில் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கான கட்டுமான பணிகளுக்கு அமைச்சர் அன்பழகன் அடிக்கல் நாட்டினார். தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கான கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளன. இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் கோட்டுப்புல்லாம்பாளையத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செவிலியர் குடியிருப்பு கட்டப்பட உள்ளது. இந்நிலையில் அதற்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பரமக்குடி நகராட்சியின் 15 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை MP அன்வர் ராஜா மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நகராட்சியில் MP அன்வர் ராஜா தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அரசு பள்ளியில் 2 வகுப்பறை கட்டிடங்கள் உள்பட நகரின் பல இடங்களில் ஆழ்துளை குழாயுடன் கூடிய தண்ணீர் தொட்டி உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தினார். தற்போது இவற்றின் கட்டுமான பணிகளை நிறைவடைந்ததை அடுத்து இவை அனைத்தையும் MP அன்வர் ராஜா மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் உள்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சங்ககிரி ஒன்றியத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை MLA ராஜா பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒன்றியத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் கட்டிடமும், சங்ககிரி அரசு மருத்துவமனையில் 3 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடமும் அமைக்கப்பட உள்ளன. இவற்றிற்கான பூமி பூஜை விழாவில் MLA ராஜா கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் மணி உள்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
சீர்காழியில் 3 நாட்களாக வெகு விமர்சையாக நடைபெற்று வந்த தமிழிசை மூவர் விழா நிறைவு பெற்றது. நாகை மாவட்டம் சீர்காழியில் கடந்த 27ஆம் தேதி தமிழிசை மூவர் விழாவை அமைச்சர் பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். 3 நாட்களாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இசைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் விழாவின் நிறைவு நாளில் பரதநாட்டிய கலைஞர்களின் மங்கள இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்கள் அனைவருக்கும் தென்னக பண்பாட்டு மைய இயக்குநர் பாலசுப்ரமணியன் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக கோவை மாவட்டத்திற்கு கூடுதலாக 300 விவி-பேட் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி தமிழகத்தில் அதற்கான முன்னேற்பாடு குறித்த பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி கோவை மாவட்டத்திற்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் சரிபார்ப்பு பணி முடிந்து பின் பாதுகாப்பான அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே கூடுதல் தேவைக்காக 300 விவி-பேட் இயந்திரங்கள் பெங்களூருவில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தலைமையில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டன. இந்த இயந்திரங்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் சரிபார்க்கப்படும் என ஆட்சியர் ராசாமணி தெரிவித்தார். இன்று கூடுதலாக 300 விவி-பேட் பெங்களூரிலிருந்து வரப்பெற்று அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் முன்பாக அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த விவி-பேட் மெஷின்களை எல்லாம் ஏற்கனவே இந்த வளாகத்தில் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிற பகுதியில் ஸ்டோர் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வர்றதுக்கு தேதி கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம அரசியல் கட்சிகளையும் கூப்பிட போறோம். அதே போல உங்களை பத்திரிகையாளர்களையும் கூப்பிட போறோம். அவங்க எப்படி செக் பண்ணி நமக்கு இதெல்லாம் சரியானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியே காட்டுவாங்க. இங்கேயே ஓட்டு போட்டு அதில் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் செக் பண்ணி, ஆஃபீஸை செக் பண்ணி, பொலிட்டிக்கல் பார்ட்டி செக் பண்ணி தான் நம்ம வைக்க போறோம். தர்மபுரியில் 61,550 மெட்ரிக் டன் தக்காளி உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்தார். தர்மபுரி மாவட்டம் செங்குந்தர் திருமண மண்டபத்தில் வேளாண்மை மற்றும் வணிக வரித்துறை சார்பில் மாநில அளவிலான தக்காளி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் தக்காளி சாகுபடி மற்றும் விற்பனை குறித்து 5 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதனை உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர், தோட்டக்கலைத்துறை மூலமாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் மானியத்தில் குழித்தட்டு தக்காளி நாற்று வழங்கப்பட்டு வருவதாகவும், மொத்தமாக தருமபுரி மாவட்டத்தில் 61,550 மெட்ரிக் டன் தக்காளி உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குளிர்பதன கிடங்கு மூலம் விவசாயிகள் தானிய வகைகளை சேமித்து பதப்படுத்தி பயனடைந்து வருவதாகவும் கூறினார். முன்னதாக கருத்தரங்கு கையேட்டை அமைச்சர் KP அன்பழகன் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் மலர்விழி, சார் ஆட்சியர் சிவன் அருள் உட்பட வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் தோட்டக்கலை மூலமாக ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 20,000 மானியத்தில் குழித்தட்டு நாற்று விநியோகிக்கப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 400 ஹெக்டேர் பரப்பளவிலே பயிர் சாகுபடி செய்யும் வகையில் 750 விவசாயிகளுக்கு நாற்று வழங்கப்பட்டுள்ளது. 4,886 ஹெக்டேர் பரப்பளவில் தக்காளி மற்றும் இதர காய்கறிகள் பயிரிடுவதற்காக 4,987 விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசன கருவிகள் வழங்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் தக்காளி மற்றும் இதர காய்கறிகளை விவசாயிகள் நல்ல விலையில் விற்பனை செய்யும் பொருட்டு தமிழக அரசினுடைய வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலம் பாலக்கோட்டிலே 50 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 2 குளிர்பதன கிடங்குகள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. விவி-பேட் இயந்திர செயல்பாடு குறித்து வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ராமன் பங்கேற்றார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் விவி-பேட் இயந்திரம் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைத் தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ராமன் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். விவி-பேட் இயந்திர செயல்பாடு குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் கூறினார். இதில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்று பயனடைந்தனர்.
ராமநாதபுரத்தில் நடைபெற்ற விவசாயிகள் பெருவிழாவில் 3,22,00,000 ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பெருவிழா நடைபெற்றது. இதில் ஆட்சியர் வீரராகவராவ் தலைமை வகித்தார். இங்கு வேளாண்மை, தோட்டக்கலை, மீன்வளம், கால்நடை ஆகிய துறைகளின் சார்பில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை பார்வையிட்ட ஆட்சியர் வீரராகவராவ் வேளாண் துறையில் வருமானத்தை 2 மடங்காக அதிகரிப்பது குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டில் வேளாண்மை துறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 53 உழவர் உற்பத்தியாளர்களுக்கு 3,22,00,000 ரூபாய் மதிப்புள்ள 172 இயந்திரங்களை ஆட்சியர் வீரராகவராவ் வழங்கினார். இதில் ஏராளமான விவசாயிகள் உட்பட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தியாகராஜ பாகவதரின் 109வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜர் பாகவதரின் 109வது பிறந்த நாள் விழா நாமக்கல் மணிகூண்டு பகுதியில் கொண்டாடப்பட்டது. நாமக்கல் நகர் தியாகராஜ பாகவதர் நற்பணி சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் அதன் நிறுவன தலைவர் கோபால் தலைமை வகித்து தியாகராஜர் பாகவதரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. சீர்காழியில் மணல் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி கட்டிட சங்க பொறியாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக மணல் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் கட்டிட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சீர்காழியில் அனைத்து கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மணல் குவாரியை அரசே திறக்க வேண்டும் என்றும், மணல் தட்டுப்பாட்டால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுவதாகவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த பகுதியிலே டயர் வண்டி மணல் அள்ளுவதற்கு அனுமதி இல்லாமல் இருக்கிறது. டயர் வண்டிக்கு அனுமதி வேண்டும், டிராக்டருக்கு அனுமதி வேண்டும். இங்கே இருக்கிற லோக்கல் லாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். அதன் அடிப்படையிலே இங்கே விலை நிர்ணயம் செய்து எங்களுக்கு ஒரு குறைந்த விலையில் இந்த டெல்டா மாவட்டத்திற்கு மணல் கிடைப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஒரு சில நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தினை பேரணியாக புறப்பட்டு ஆர்ப்பாட்டத்தினை முடித்து வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையுடைய உதவியோடு இதை நிறைவேற்ற முடிவு செய்திருக்கிறோம். பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து சமத்தூர், எலவுக்கரை குளத்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டனர். இதனை விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் மலர்தூவி வரவேற்றனர். 11 நாட்கள் திறந்துவிடப்படும் இந்த தண்ணீரால் 250 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நிலங்கள் பாசன வசதி பெறும். இதேபோல் ஜல்லிப்பட்டி, சேமந்துறை சித்தூர், அர்த்தநாரிப்பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு குடிநீர் தேவை பூர்த்தியாகும். இதனால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். புல்வாமா தாக்குதலில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு ஊத்தங்கரையில் 100க்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அத்திப்பாடி கிராமத்தில் புல்வாமா தாக்குதலில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு தீபா பேரவை மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் மன்னன் சிவா உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடலூரில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் பாதிரிக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு அதிமுக அரசின் சிறந்த திட்டங்கள் குறித்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின், சலவை பெட்டி, புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.
திண்டிவனத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஜெயலலிதா பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பாலு சிறப்புரை ஆற்றினார். இதனையடுத்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி தென் தாமரைக்குளம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளத்தில் அகஸ்தீஸ்வரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் 66வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது அங்கு அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒன்றிய செயலாளர் தாமரை பாரதி தலைமையில் இனிப்புகளும் நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட செயலாளர் சுரேஷ் ராஜன், எம்எல்ஏ ஆஸ்டின் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளை திமுகவின் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து மயிலாடுதுறை அன்பகம் குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள 100க்கும் அதிகமான குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். காரைக்குடியில் நடைபெற்ற முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவில் பக்தர்கள் பூக்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் 63வது ஆண்டு மாசி திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவில் முக்கிய நிகழ்வுகளுள் ஒன்றான பூச்சொரிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அம்பாளுக்கு வேண்டுதல் வைத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்கள் நிரம்பிய தாம்பூல தட்டுகளை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த மலர்களை கொண்டு அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் மலர் அலங்கார ரூபத்தை கண்டு பரவசமடைந்தனர். மகா சிவராத்திரியை ஒட்டி ஈரோடு அருகே மாதேஸ்வரன் சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் மற்றும் சிறுமிகள் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மாதேஸ்வரன் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. மகா சிவராத்திரியை ஒட்டி இக்கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் கருங்கல்பாளையம் கிராம சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் சிறுமிகள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி திருவிளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். போச்சம்பள்ளி அருகே ஆண்களுக்கு நிகராக பெண் ஒருவர் 1 மணி நேரத்தில் 300 தேங்காய்களை உரித்து காண்போரை வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பாரூர் கிராமத்தை சேர்ந்தவர் கோகிலா. கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்த கோகிலா அதில் போதிய வருமானம் இல்லாததால் தேங்காய் உரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு நாளடைவில் அதில் அனுபவம் மிக்கவராக தேறினார். தேங்காய் உரிப்பதில் நல்ல லாபம் கிடைத்ததால் அதிலேயே தன் முழு கவனத்தையும் செலுத்திய அவர் தற்போது 1 மணி நேரத்தில் 300 தேங்காய் என நாள் ஒன்றுக்கு 2000 தேங்காய்களை உரித்து அசத்துகிறார். ஆண்களுக்கு நிகராக கோகிலா செய்யும் இந்த பணி காண்போரை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. நான் பயிர் நட களப்பெரிக்கெல்லாம் போவேன், ஃபேக்ட்ரி வேலைக்கு போவேன், எருவு ஏற்றுவேன், செங்கல் ஏற்றுவேன், ஜெல்லி மண் எல்லாமே ஏற்றுவேங்க. அந்த வேலை சரியாக கிடைக்காததுனால தேங்காய் மண்டிக்கு வேலைக்கு போனேன். தேங்காய் மண்டிக்கு வேலைக்கு போனதா அதெல்லாம் உரிக்கிறத பார்த்துட்டு சரி நாமளும் உரிச்சேன் என்ன அப்படின்னு உரிச்சு பார்த்தேன். அதே உரிச்சு பார்த்ததில் ஏதோ போதுன்ற அளவுக்கு வருமானம் வர மாதிரி தெரிஞ்சு எனக்கு. அதனால் நான் அந்த தொழிலை கற்றுக்கினேன். உரிச்சியும் வந்து நிறைய பேர் வந்து வெடப்பார் வயிற்றுல யாருன்னா என்ன இப்படி உரிக்கிறே அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அது இருந்தா என்ன எனக்கே ஒரு நாளைக்கு போற உயிர் தானே, போனா போகுதுன்னு சொல்லி நான் வந்து நான் வந்து அதே தொழில் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த மற்ற வேலைக்கு போகல, தேங்காய் உரிக்க தான் போறேன். இப்ப 10 வருஷமா போறேன். அழிந்து வரும் யானைகளை காப்பாற்ற வலியுறுத்தி சத்தியமங்கலத்தில் கஜ யாத்திரை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் யானைகள் உலா என்ற பெயரில் கஜ யாத்திரை நடைபெற்றது. இதனை புலிகள் காப்பகத்தின் கள இயக்குநர் நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் யானைகளின் உருவ பொம்மைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. இதனிடையே விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற கல்லூரி மாணவ மாணவியர்கள் யானைகளின் உருவப்படம் பொறித்த முகமூடியை அணிந்திருந்தனர். இதனையடுத்து தமிழர்களின் பாரம்பரிய பறை இசை, ஆடல் பாடல் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
ரெண்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படிதான். சத்தியமங்கலம் வனச்சரக அலுவலகத்தின் சுற்றுச்சுவரில் வன விலங்குகளின் உருவப்படங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வனச்சரக அலுவலகத்தின் சுற்றுச்சுவரை அழகுபடுத்தும் பணி தொடங்கியுள்ளது. சுற்றுச்சுவரின் மீது யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளின் உருவப்படங்கள் ஓவியர்கள் தத்ரூபமாக வரைந்து வருகின்றனர். இதனிடையே வனத்தின் இயற்கை காட்சிகளையும் ஓவியர்கள் வரைந்துள்ளனர். இதனை அப்பகுதி வழியாக செல்லும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். உலக செவித்திறன் பராமரிப்பு தினத்தை ஒட்டி நெல்லையில் 500க்கும் அதிகமான கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக செவித்திறன் பராமரிப்பு தினத்தை ஒட்டி நெல்லையில் ராணி அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செவித்திறன் குறைபாடு குறித்தும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். பேரணியின் போது விழிப்புணர்வு பதாகைகளுடன் வீதிகளில் வலம் வந்த மாணவிகள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உலக வன உயிரின தினத்தை ஒட்டி கொடைக்கானலில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக வன உயிரின தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு வனவிலங்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு பதாகைகளுடன் வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வு புகைப்பட கண்காட்சியும் ஓவியப் போட்டிகளும் நடைபெற்றன. இதில் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். திசையன் விலை விவி பொறியியல் கல்லூரி விளையாட்டு விழாவில் மாணவ மாணவியர் பல்வேறு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் உள்ள விவி பொறியியல் கல்லூரியில் 9வது ஆண்டு விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் சாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தட்டார்மடம் காவல்துறை துணை ஆய்வாளர் ரமேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். இந்த விழாவில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், தடகளம், கபடி என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அவருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பூரில் நடைபெறும் சர்வதேச பின்னலாடை இயந்திர கண்காட்சியில் 23 நாடுகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. திருப்பூர் திருமுருகன் புண்டி ரிங் ரோடு பகுதியில் உள்ள ஹைடெக் வளாகத்தில் 2019ஆம் ஆண்டுக்கான இயந்திர கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 2,50,000 சதுர அடி பரப்பளவில் 400 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் அமெரிக்கா, இத்தாலி, எத்தியோப்பியா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட 23 நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் முன்னணி பின்னலாடை இயந்திரங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களும் பங்கேற்றுள்ளன. அமெரிக்காவில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ள புதிய வகை நிட்டிங் மெஷின்கள் பார்வையாளர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்து வருகிறது. இதேபோன்று கோவை, திருப்பூர் சேர்ந்த நிறுவனங்களின் சார்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள தானியங்கி சுமை தூக்கும் இயந்திரமும் குறைந்த நீரினை கொண்டு இயக்கும் சலவை இயந்திரமும் பார்வையாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த கண்காட்சி மூலம் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெறும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.